இதே போல ஏர் ஷோ மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுடைய முதலமைச்சராக இருந்த பொழுதும் இதே மெரினாவில் நடைபெற்றது. அப்பொழுதும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? அவருடைய புரட்சி தலைவருடைய முதலமைச்சருடைய ஆளுமை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நடந்த இந்த ஏர் ஷோவில் தமிழகத்தினுடைய துறை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி செயல்படுத்துவதற்குரிய அளவிலே முதலமைச்சர் திறமையானவராக இல்லை. அவர் திறனற்றிருந்த காரணத்தினால்தான் அரசு துறை அலுவலர்கள் ஒருங்கிணைத்து செயல்படாத காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடைபெற்றிருக்கிறது. இது 5 பேர் உயிரிழந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அங்கே வசதிகள் செய்யப்படாத காரணத்தினால்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் பொதுத்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, சென்னை மாநகராட்சி நகராட்சியினுடைய அந்த துறையினுடைய அலுவலர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கூடுகிறார் என்று சொன்னால் அந்த 15 லட்சம் பேர்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அளவிலே இடங்களை பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும். காவல்துறை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் எதையும் செய்யாமல் முதலமைச்சர் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கின்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டு அவர் சென்றவுடனேயே காவல்துறையும் வெளியேறிவிட்டது. அப்படி வெளியேறிய காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட அந்த 15 லட்சம் மக்கள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், சிறுமிகள், சிறுவர்கள் பல்வேறு வகையான சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இதே சென்னையில் AR ரகுமானுடைய நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்த அரசு தெரிந்தே கூட உளவுத்துறையினுடைய அவருடைய செய்தியை கேட்டறியாமலேயே இவ்வளவு மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள். இது முதலமைச்சரைத்தான் முழுமையாக சேரும். அதனால்தான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் கூட முதலமைச்சரை செயலற்ற முதலமைச்சர் என்று கண்டித்திருக்கிறார். உதயநிதி கேள்வி, பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் 2 தலைவர்கள் சமநிலையில் இருந்திருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் சித்தராமையாவும் முதலமைச்சருக்கு ரேஸில் இருக்கிறார். திரு சிவகுமார் அவர்களும் முதலமைச்சர் ரேஸில் இருக்கிறார். யாரை தவிர்த்தாலும் கூட அங்கு ஆட்சி சரியாக நடைபெறாது என்ற காரணத்தினால்தான் அங்கே இருக்கின்ற கட்சியினுடைய தலைமை ஒருவருக்கு முதலமைச்சரும் இன்னொருக்கு துணை முதலமைச்சரும் கொடுத்திருக்கிறது. அதே போல்தான் நடந்து முடிந்த ஆந்திராவுடைய தேர்தலில் கூட்டணியிலே நின்று வெற்றி பெற்ற காரணத்தினால் தான் வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் இருந்த இன்றைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெற்றதனால் தனக்கு உதவிகரமாக இருந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர் பவன் கல்யாண் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இதுதான் வட மாநிலங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்கள் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தால், இப்பொழுது நீங்கள் பீகாரிலே கூட எடுத்துக்கொள்ளுங்கள், முதலமைச்சர் ஒருவர் எடுத்தனா துணை முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள். இப்படி கூட்டணி கட்சியிலே சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கிறது. எந்த கூட்டணி கட்சியும் ஆட்சியில் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனையே துணை முதலமைச்சராகுவது என்பது அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த கட்சி அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்காகவும் இவர் அவருடைய மகனை துணை முதலமைச்சராக இருக்கிறார். இதற்கு ஏற்கனவே அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தார், அன்று ஸ்டாலினுக்காக. இன்று அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் திறமையில்லாத ஒரு தன் மகனுக்கு அரசியல் பாதுகாப்பு கொடுப்பதற்கு, கட்சியில் பாதுகாப்பு கொடுத்தால் முழுமையாக நிறைவேறாது, அதனால்தான் ஆட்சியில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறார். முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக தன் குடும்பம்
திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்.